தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாஜக தலைவர்களை பிரேமலதா சந்திக்கின்றார். பாஜக தலைவர்களை பிரேமலதா சந்திக்கிறார். பிரேமலதா, தேமுதிக இதனை ஆரம்பித்தவர் விஜயகாந்த். தற்பொழுது விஜயகாந்த் காலமாகிவிட்டார். தற்பொழுது தேமுதிக குரங்கு கையில் கொடுத்த பூமாலை போன்று பிரேமலதா கையில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறது. விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் போதே கடந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திடம் கூட்டணி வைத்து 60 தொகுதிகளில் போட்டியிட்டு 0.4% வாக்குகளை பெற்றார். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இந்த சட்டசபை தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதில் மதில் மேல் பூனையாக உள்ளார். அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார், பின்பு திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். மாறி மாறி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். பேரம் படியவில்லை. கடலூர் மாநாட்டில் கூட்டணியை அறிவிப்பேன் என்று தெரிவித்திருந்தார். முந்திக்கொண்டு கூட்டணியை அறிவிக்க தான் ஒன்றும் முந்திரிக்கொட்டை அல்ல என்று தெரிவித்தார். தற்பொழுது கூட்டணி பேரம் திமுக அதிமுகவுடன் நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் 2 நாட்களுக்குள் கூட்டணி முடிவை அறிவிக்க வேண்டும் என்று எடப்பாடி கெடு விதித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கி வைக்கிறார். அந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களை பங்கேற்க பாஜக அதிமுக தலைவர்கள் முயற்சி செய்து வருகின்றனர். பாஜக மூத்த தலைவர்கள் தேமுதிகவை அதிமுக கூட்டணியில் இணைக்க பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளனர். நாளைய தினம் பாஜக மூத்த தலைவர்கள் தமிழகம் வருகின்றனர். அவர்கள் பிரேமலதாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. பிரேமலதா மத்திய அமைச்சர் பதவி கேட்பதாகவும், ராஜ்யசபா எம்பி பதவி கேட்பதாகவும், 20 சட்டசபை தொகுதிகள் கேட்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு அதிமுக பாஜக சம்மதிக்குமா என்பது தெரியவில்லை.